Hi medios, today our topic name is components of solutions. If you want to make solutions, we need components. ஒரு solution உருவாக்கனா நமக்கு கண்டிப்பா என்ன வேணும்? Components. You know already solution mean. What is solution? Yeah, solution is a homogeneous mixture of two or more substances. ஒரு சொல்யூஷனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் எத்தனை சப்ஸ்டன்ஸ், அதாவது எத்தனை காம்போனன்ட்ஸ் வேணும்? 2 or more. இப்போ இங்கே பீக்கர் ஃப்ளாஸ்கில் நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ இதை எதை வச்சு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? மேபி they can use 2 components or more than 2 components. So these are called solutions. அப்போ இது பார்க்கறதுக்கு இந்த சொல்யூஷன்ஸில் எப்படி இருக்குது? ஒரே யூனிஃபார்மாக இருக்குது. அதனால தான் நம்ம சொல்யூஷனுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறோம்? homogeneous mixture. Let's come, we can see today topic components. So my dear, components means solvent and solute. நம்ம யூஸ் பண்ண போகிற காம்போனண்ட் யார்? solvent and solute. அப்போது யார் சால்வெண்ட்டு சொல்யூட்டுனா இது ஒரு சொல்யூஷன். மேபி இது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனாக இருக்கலாம், ப்ளூ கலரில் இருக்கிறதுனால. ஓகே, இன் எ சொல்யூஷன் த காம்போனண்ட், இன் எ சொல்யூஷன் the component which is present in lesser amount by weight is called solute. நம்ம சொல்யூஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சொல்யூஷனில் எந்த காம்போனண்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்குதோ அதனுடைய வெயிட்டில் அதுக்கு பேர் சொல்யூட். அதே சொல்யூஷனில் எந்த காம்போனண்ட்டு அதிகமாக இருக்கோ வெயிட்டில் அதுக்கு பேர் சால்வெண்ட். In a solution, the component which is present in lesser amount by weight is called solute. And the component which is present in a larger amount by weight is called solvent. So solute na in the picture la பாரு, blue color ல இருக்கிறது water. Okay, அதுக்கு பேரு solvent. வாட்டர் என்னன்னு சொல்ல போகிறோம்? சால்வெண்ட்டு. அப்போது இந்த டாட்டாக எல்லோ மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க யாருன்னா சொல்யூட்டு. இவங்க ரெண்டு பேரை சேர்ந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சொல்யூஷன். ஓகே, அப்போது இந்த பீக்கரில் இந்த எல்லோ கலரா இல்லை ப்ளூ கலரா எது அதிகமாக இருக்குது பாருங்கள்? ப்ளூ கலர். அப்போ அந்த ப்ளூ கலர்ன்றது யார்? சால்வெண்ட்டு. அப்போ சால்வெண்ட்டுன்னா என்ன சொல்கிறாங்க? இதுதானே ஒரு இந்த ரெண்டு காம்போனண்ட் சேர்ந்தா தானே சொல்யூஷன். ஸோ த காம்போனண்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் எ லார்ஜர் அமௌண்ட் பை வெயிட் இஸ் கால் சால்வெண்ட். அப்போ சொல்யூட்னா என்ன? இது கொஞ்சமாக தான் இருக்குது. இன் எ சொல்யூஷன் the component which is present in a lesser amount by weight is called solute. Clear my dear? Solvent na enna, solute na enna ne? So let's learn more about those components. The solute gets distributed uniformly throughout the solvent and thus forming the mixture homogeneous. So the solvent acts as a dissolving medium in a solution. அப்போது சொல்யூட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல். சொல்யூட்னா என்னது? இப்போது இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறது ஒரு சால்ட் சொல்யூஷன். ஓகே, இந்த சால்ட் சொல்யூஷனில் சால்ட்டு 1 ஸ்பூன் எடுக்கிறாங்க. பட் வாட்டர் பாருங்கள் 3/4 ஆர் 1 கிளாஸ் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ சால்ட்டினுடைய அமௌண்ட் அதிகமாக இருக்கா இல்லை வாட்டர்னுடைய அமௌண்ட் அதிகமானு பார்த்தா வாட்டர். அப்போ யார் லார்ஜ் அமௌண்ட்டில் இருக்காங்களோ அவங்கள என்னன்னு சொல்லணும்? சால்வெண்ட்டு. யார் அமௌண்ட்டு கம்மியாக இருக்காங்களோ அவங்கள என்னன்னு சொல்லணும்? சொல்யூட்டு. இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு மில்க் குடிக்கிற ஹேபிட் இருக்கும். அந்த மில்க் 1 கிளாஸ்க்கு ஈக்குவலாக நம்ம சுகர் போடுவோமா இல்லை 1 ஸ்பூன் அப்படி போடுவோமானா 1 ஸ்பூன் கம்மியாக தான் போடுவோம் இல்லையா? அப்போது லெஸ் அமௌண்ட்டில் எடுக்கிற அந்த சுகர் தான் யாருன்னா சொல்யூட்.
கிளியர்? லார்ஜ் அமௌண்ட்டில் எடுக்கிற மில்க் யார்? சால்வெண்ட். இப்போ அவங்க மில்கில் அந்த சுகர் ஜாயின் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சுகர் சொல்யூஷன். ஓகே, ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணிட்டோமா? அந்த சொல்யூஷனுக்கு நீங்கள் என்ன பேர் கொடுப்பீங்க? சுகர் சொல்யூஷன். Here also they have taken a glass of water and add a spoon of salt. Salt is called solute and water is called solvent. Now this make salt water solution or salt solution. Clear my dear? அப்போ ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகணும்னா என்ன ஃபார்முலா சொல்வீங்க? எப்போ ஒரு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்தோ அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சொல்யூஷன்ஸ். மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் கிடையாது இது. நெக்ஸ்ட் example, salt is example for solute and water is example for solvent. When both the solute and the solvent mix together we can get a solution called salt solution. Clear my dear about components? இந்த solute salt னா நம்ம solvent னா என்னன்னு சொல்றோம்? components. இன்னைக்கு பார்க்குற டாபிக். Then the solvent act as a dissolving medium. solvent யாரு? கரைக்கிற பொருள். அப்போ solute யாரு? அதில் solventல கரையிறவங்க தான் யாரு? solute. solute கரைக்கிறவங்க யாரு? solvent. The process of uniform distribution of solute into solvent is called dissolution. இப்போ நாம் சொல்யூட்டை கொண்டு போயிட்டு சால்வெண்ட்டில் கரைக்கிறோம் இல்லையா? கரைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? dissolution. So the process of uniform distribution. இந்த சுகரை நம்ம ஃபுல்லாக வாட்டரில் கரைச்சதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? யூனிஃபார்மாக எல்லா வாட்டர்லேயும் போயிட்டு இந்த சுகர் ஆக்குப்பை பண்ணணும் அந்த பிளேஸை. ஓகே, ஸோ த ப்ராசஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் solute into solvent is called dissolution. நாம solute, அதாவது நீ சுகரையோ இல்லை சால்ட்டையோ எதையோ கொண்டு போயிட்டு சால்வெண்ட் வாட்டரில் கரைஞ்சதுக்கப்புறம் வாட்டர் ஃபுல்லாக அது ஒரே யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்படின்னா என்ன? கரைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கரையிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? dissolution. ஓகே மை டியர்? Then next, I hope you understood about solution, solute, solvent and dissolution. Okay, solution another. Solution is a homogeneous mixture of two or more substances. What do you mean by solute? The solution which contains lesser amount of substance is called solute. Then what do you mean by solvent? The solution which contains large amount of substance is called solvent. What is dissolution? The uniform distribution of solute into the solvent is called dissolution. Then next, இப்போ நம்ம சொல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா? அந்த சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணனா மினிமம் எத்தனை காம்போனன்ட் இருக்கணும்னா 2 காம்போனன்ட். ஓகே, இப்போ ஒரு சால்ட்டு வாட்டரில் கரைக்கிறீங்க அப்படின்னா சால்ட்டு 1 வாட்டர் 1 2 காம்போனன்ட்டு இப்படி இருந்தால் தான் நம்மளால் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த சொல்யூஷனில் எத்தனை சொல்யூட் இருக்குது, எத்தனை சால்வெண்ட் இருக்குது, அதை வச்சு நாம் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். A solution must at least be consisting of 2 components, a solute and a solvent. Compulsory ஒரு சொல்யூஷனில் எத்தனை காம்போனன்ட் இருக்கணும்னு சொன்னேன்? 2. அந்த 2ல் 1 solute இருக்கணும் and another 1 solvent இருக்கணும். Such solutions which are made up of 1 solute and 1 solvent, that is 2 components, are called binary solutions. For example, on adding copper sulfate, this is copper sulfate crystals to water, it dissolves in water forming a solution of copper sulfate. இந்த copper sulfate என்ன பண்ணுறாங்க? வாட்டர் அப்படின்ற சால்வெண்ட்டில் கரைக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? காப்பர் சல்பேட் சொல்யூஷன். ஸோ இட் இஸ் எ பைனரி சொல்யூஷன். இப்போது
இதில் எத்தனை காம்போனெண்ட் இருக்குதுன்னா 2 காம்போனெண்ட்டு. அதனால் இது நம்ம என்னன்னு சொல்லணும், பைனரி சொல்யூஷன். சிமிலர்லி a solution may contain more than 2 components. ஓகே, இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைனரி சொல்யூஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கிளியராக பார்த்துலாமா? See, binary, by means 2. பைனா எத்தனை 2. அப்போ அந்த சொல்யூஷனில் எத்தனை காம்போனெண்ட் இருக்கணும், 2 components. So binary solutions means a solution which contain 2 components, namely solute and a solvent, is called binary solution. For example, we can take a copper sulfate salt and add this with the water. Now copper sulfate dissolve in water and make uniform distribution, that is homogeneous. Now this is called copper sulfate solution and example for binary solution. Now these solutions contain 2 components, namely a solute and a solvent. இப்போ இந்த சொல்யூஷனில் எத்தனை காம்போனெண்ட் இருக்குது, 2 காம்போனெண்ட்டு. ஒன்று சொல்யூட்டு, அதாவது காப்பர் சல்பேட் அப்படின்ற சால்ட்டும், தென் ஒன் மோர் வாட்டர் அப்படின்ற சால்வெண்ட்டும் இருக்குது. இப்போ நமக்கு அதனால இதில் 2 காம்போனெண்ட் இருக்கிறதுனால இதுக்கு என்ன நேம் கொடுக்குறோம், பைனரி சொல்யூஷன்ஸ். தென் நெக்ஸ்ட், a solution may contain more than 2 components. For example, if salt and sugar are added to water, both dissolve in water forming a solution. Here 2 solutes are dissolved in one solvent. Such kind of solutions which contain 3 components are called ternary solutions. In case நம்ம எடுத்துக்கிற சொல்யூஷனில் மோர் தென் 2 சொல்யூட் இருந்துச்சுன்னா ப்ளஸ் 1 சால்வெண்ட்டு, இப்போ 3 persons. ஓகே, இந்த 3 திங்ஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம இதை என்னன்னு சொல்ல போகிறோம், டர்னரி சொல்யூஷன்ஸ். டர்னரி மீன்ஸ் 3. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 spoon of sugar, 1 spoon of salt and a glass of water. இங்கே என்ன இருக்குது, ஒரு ஸ்பூனில் சுகர், இன்னொரு ஸ்பூனில் சால்ட், இன்னொரு ஸ்பூனில் வாட்டர். இங்கே நேம் மாறி இருக்குது. ஓகேவா? இப்போது நீங்கள் கரைக்கிற பொருள் யார் பாருங்கள், சுகரும் சால்ட்டும் அமௌண்ட்டில் லெஸ்ஸாக இருக்கா, அப்போ இவங்க தான் சொல்லிவிட்டு. அதிகமாக இருக்கவங்க யார், வாட்டர், அப்போ இவங்க யார், சால்வெண்ட்டு. வாட்டர்ன்றது யார், சால்வெண்ட்டு. இப்போது இந்த சால்ட்டையும் சுகரையும் நம்ம வாட்டரில் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது, சால்ட்டு சுகர் சொல்யூஷன். நவ் திஸ் சொல்யூஷன் கண்டைன் 3 components, namely salt, sugar and water. But salt and sugar are dissolved in water and distributed uniformly throughout the solution. So we can call ternary solution. What do you mean by ternary solutions? A solution which contains 3 components, namely 2 solutes and a solvent, is called ternary solution. ஒரு சொல்யூஷனில் 2 சொல்யூட் இருக்கணும், ஒரு சால்வெண்ட் இருக்கணும், அப்படின்றது அதுக்கு பேர் என்னது, டர்னரி சொல்யூஷன்ஸ். ஓகே மை டியர், இன்கேஸ் இந்த சால்ட்டு சுகர் ப்ளஸ் இவங்க கூட இங்க்குன்னு ஆட் பண்ணுறேன், அப்போது அது என்ன சொல்லுவோம், 3 4 காம்போனன்ட்ஸ் கேட்டர். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கணும். Okay my dear, so minimum how many components must be present in a solution? 2 components. Okay, thank you my dears.